பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து ஆன் ஆகுது, ஆனால் ரன் ஆகலை. இதுதான் நான் சொல்லிட்டு நம்ம இப்போது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல் மேலே வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணோம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டோன்னே பேனல் உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம். ஆல்ரெடி அது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ தான் இது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேனல் வந்து கழட்ட வேண்டியதை மேலே தூக்கணும்னா வந்துடும் பேனலு. இப்போ வந்து மோட்டரோட ஒயரும் டிஸ்கனெக்ட் பண்ணோம். இந்த மேல் கப்பு இந்த கவரையும் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து வாட்டர் இன்னரு மோட்டர் சென்சார் ஒன்று இருக்கும். இது மோட்டார் சென்சார் வாட்டர் இன்னரு பார்த்தீங்கன்னா மோட்டரோட லைன் இதுதான், மெயின் மோட்டார் லைன் இது. இந்த சாக்கெட் வந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணோம். டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 8 ஒயர் இது, இதை டிஸ்கனெக்ட் பண்ணோம். பேனல் வந்து அவ்வளோதான் கழட்டியாச்சு, பேனல் கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்மை தான் கழட்டணும். ட்ரம்மை எப்படி கழட்டுதுன்னு பார்த்தா கீழே வந்து ஃபஸ்ட்டு ட்ரைன் ஹோஸு, அந்த ட்ரைன் ஹோஸை வந்து கழட்டணும். கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பை வந்து கீழே புஷ் பண்ண மாதிரி அழுத்தி கழட்டணும். பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்கு மேலே வந்து பாட்டம் புஷ் ஒன்று இருக்கும். பாட்டம் புஷ் வந்து ட்ரம் அப்படியே மேலே தூக்குன மாதிரியே அந்த பாட்டம் புஷ்ஷை கழட்டணும். இந்த ட்ரம் கீழ் சைடு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து தான் மெயின் மோட்டார். இது மெயின் மோட்டார் இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபால்ட்டுனா இந்த கெப்பாசிட்டர் கிளாம்ப் இல்லாமல் கெப்பாசிட்டர் வந்து ஒயர் வந்து அறுத்துட்டு இருக்குது. ஓகேங்களா, மோட்டரில் பட்டு ஒயரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒயரை வந்து கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரைன் மோட்டார் சென்சார் ஒன்று இருக்குது. ட்ரைன் மோட்டார் இது ட்ரைன் மோட்டார் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு, கிளாம்ப் போட்டு டைட் பண்ணியாச்சு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரம் எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ட்ரம் உள்ளே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு, பாட்டம் புஷ்ஷில் கனெக்ட் பண்ணியாச்சு. மோட்டரோட கனெக்ஷன் ஒயரு மேலே பேனலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ட்ரைன் ஹோஸும் கிளிப்பு அதை அழுத்தி கிளிப் கனெக்ட் பண்ணோம். வாஷிங் மிஷினுக்குலாம் எது அந்த ஒரு மோட்டார் சம்மந்தப்பட்ட இதுவாக இருந்தாலும் எர்த்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது வந்து மோட்டார் லைன் வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. பேக் சைடு 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. ஃப்ரண்ட் உள்ள மாட்டல போட்டாச்சு. உள்ளே 2 ஸ்க்ரூ போடணும். இந்த 2 ஸ்க்ரூ
கழட்டின ஸ்க்ரூவே தான் போடணும். டாப்பில் 2 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இப்போ ரன் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.